பாருங்கள், ஏஎஸ் ஹோம் கிச்சனுங்க. நம்ம இன்றைக்கி செய்ய போகிறதுங்க ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்குறோங்க. 1/2 கிலோ சிக்கனில் சிக்கன் 65 செய்ய போகிறோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 1/2 எலுமிச்சம்பழங்க மீடியம் சேர்த்தது, இதை புளிஞ்சு விட்றோங்க. இதை புளிஞ்சு விட்டுட்டுங்க, ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க ஒரு கொஞ்சங்க போட்டோங்க. ஒரு தூள் உப்பு கொஞ்சங்க, தேவையான அளவு தாங்க போடணும். இதை நீங்கள் செக் பண்ணி போட்டுக்கணுங்க. இதை போட்ட உடனே மிளகாய் தூளுங்க. பாருங்கள், மிளகாய் தூள் போட்டங்க. அரிசி மாவு ஒரு கொஞ்சங்க, என்ன கொஞ்சம் கிறிஸ்பியாக வரத்துக்குங்க. அப்புறம் கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு 1/2 கிலோவுக்கு ஒரு 30 கிராமுங்க போட்டாச்சுங்க. சீரக பவுட்ருங்க, சீரக பவுட்ரு 1/2 டேபிள் ஸ்பூனுங்க. அப்புறம் தந்தூரி பவுட்ருங்க ஒரு 5 கிராம் அவ்வளோங்க. நான் ஒரு கல்யாணத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு சிக்கன் 65 செஞ்சேங்க. ரொம்ப அருமையாக இருக்குன்ட்டு ரிலேஷன் ஒருத்தர் எனக்கு இந்த எப்படி இருந்தாலும் இந்த ரெசிபி எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கோசரம் போடுறாங்க. அவங்க பேர் வந்து இலியாஸுங்க. பாருங்கள், சாட் போடுறேங்க, அது ஒரு 5 கிராம் சேர்த்துறேங்க. கஸ்தூரி மேத்திங்க, அடுத்து கஸ்தூரி மேஞ்சி கொஞ்சங்க. சிக்கன் 65 என்னங்க நல்ல கலராக இருக்கணுங்க, அதுக்கோசரம் ரெட் கலருங்க. தேவையான அளவுக்கு கலர் சேர்த்துக்கலாங்க. நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கலர் சேர்த்துக்கலாங்க. கலர் இருந்தால் தாங்க சிக்கன் 65 வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க. அதனால் கொஞ்சம் ரெட் கலரிஸை சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் போட்டாச்சுங்க. நான் மேக்ஸிமம் முட்டை சேர்த்த மாட்டேங்க, ஆப்ஷன்ஸ் தாங்க. முட்டை வேணும்னா முட்டையும் போட்டுக்கலாங்க, அவ்வளோதாங்க. இது நல்லா பிசைய வேண்டியது தாங்க. பாருங்கள், கலர் வந்துடுதுங்க. ரொம்ப தண்ணி இல்லாமல் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாங்க. நல்லா இது மாதிரி பிசையணுங்க. பிசையும் போது என்ன ஆகுனாங்க, கறியில் நல்லா மசாலா ஏறுங்க. ஏறினவுடனே ஒரு 1/2 ஹவருங்க, 1/2 ஹவரில் நம்ம கபாப் போட்டால் நல்லா மசாலா ஏறிடுங்க. பாருங்கள், தண்ணி நான் நல்லா வடிச்சிட்டு போட்டேங்க. கரெக்டான பதத்தில் பாருங்கள். பாருங்கள் எப்படி ஒட்டிட்டு வந்துருக்கு பாருங்கள். மசாலா போட்டு எடுத்தாங்க, அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. இப்போங்க என்ன பண்ணணுன்னா, காரம் உப்பு பார்த்துக்கணுங்க. அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தாங்க காரம் உப்பு இது ரெண்டும். எந்த ஒரு இதுக்குமேங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி காரம் உப்பு சாப்பிடுவாங்க. நீங்களும் அதே மாதிரி தான் இதுக்கு காரம் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது அவ்வளோதாங்க, முடிஞ்சுங்க. ஒரு 1 ஹவர் ஊறட்டுங்க. அப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து சாப்பிட்லாங்க. அருமையான சிக்கன் 65 பொரிக்கும் போது திருப்பி காமிக்கிறேங்க.